நண்பர்களுக்கு வணக்கம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கதை மேலாண்மை பொன்னுச்சாமியின் இழப்பு. சுப்பிரமணி இருக்கிறானே, அவன் ஒரு தனி ரகம். அப்படிப்பட்ட ஒருவனை இந்த காலத்தில் பார்ப்பது அரிது. நல்ல முழுத்த இளவட்டம், ஓடுகிற பாம்பை தாண்டுகிற பிராயம், துருதுருப்பானவன். தேனி கூட அவன் கால் தூசிக்கு பெறாது. ஓரிடத்தில் ஓய்ந்து உட்கார்ந்திருக்க அவனை யாரும் பார்த்திருக்கவே முடியாது. எந்நேரமும் ரெக்கை கட்டி கொண்டுதான் பறப்பான். அத்தனை சுறுசுறுப்பு, மின்னல்தான் வேக சுழற்சியில். 4 பேர் கூடுகிற பொது காரியங்களிலும் அவன்தான் முதல் ஆள். ஊரில் நிறைய பேருக்கு அவன் உதவிகள் தேவைப்படும். கல்யாண வீடுகளில் பந்தியா வேர்க்க விறுவிறுக்க அவன் பரிமாறிக்கொண்டிருப்பான். பந்தல் போட்டு கொண்டிருந்தால் வந்து விடுவான், பார்ப்பான். வேலைக்குள் ஊடுருவி நிமிஷத்தில் முடித்துவிட்டு போய்விடுவான். ஊரின் சகல காரியத்திலும் அவன் கைவரிசை இருக்கும். 10 வரைக்கும் படித்தான். அப்புறம் சொந்த விவசாயம்தான். அவன் புஞ்சையை பராமரித்து வைத்திருக்கிற அழகே தனி. கவிதையைப் போல கச்சிதமாக இருக்கும். மரங்களின் வரிசையாகட்டும், பொழியின் வடிவமாகட்டும், முள் அடைப்பாக இருக்கட்டும், வேலை எதுவானாலும் திருத்தமாக, ஒழுங்காக, கச்சிதமாக, அதுவே ஒரு அழகாக. அவனுக்கு தெரியாத வேலைகளே இருக்காது. அத்தனையும் அத்துப்பிடி. எந்த புது வேலையாக இருந்தாலும் கூர்மையாக கவனிப்பான். நிமிஷத்தில் அதன் சூட்சுமத்தை பிடித்து விடுவான். ஊர் காரியத்திற்காகவே நியமிக்கப்பட்டவனைப் போல ஓடி ஓடி வேலை செய்வான். பிரத்தியார் தோல் சுமைகளையும் இழுத்து போட்டுக்கொண்டு இவன் மல்லு கட்டுவான். மாய்ந்து மாய்ந்து பாடுபடுவான். அவன் இல்லாவிட்டாலும் கிராமத்தில் ஒரு துரும்பு கூட அசையாது. இத்தனைக்கும் அவன் பிரதிபலன் எதிர்பார்க்க மாட்டான். தந்தாலும் வாங்க மாட்டான். இதோ சைக்கிளை எடுத்துக்கொண்டு சிட்டாய் பறக்கிறான். 3வது வீட்டில் பெண் பார்க்க வர இருப்பவர்களை அழைத்து வரத்தான் இந்த ஓட்டம். அம்மாவும் திட்டி திட்டி சலித்து போய்விட்டாள். ஏண்டா இப்படி ஊரா வீட்டு காரியங்களுக்கு ஓடி அலையிற? உனக்கு என்ன தலையெழுத்தா? சும்மா இருக்கும் பொழுதுதானே போறேன். அதால நம்ம வேலை ஒன்றும் நின்று போகலையே. அடுத்தவங்களுக்கு உழைக்கவா உன்னை பெத்து வளர்த்தேன்? சும்மா இருந்தா எலும்பெல்லாம் துருப்பிடிச்சு போகுமா? அப்புறம் நம்ம வேலைகளை பார்க்க கூட உடம்பு வளையாது. இவனது வெகுளித்தனமான பதிலில் அம்மா ரொம்ப எரிச்சல் பட்டாள். கண்கள் இடுங்கின. குலை கொதிக்க பாம்பாய்ச் சீறினாள். அட கூறுகட்ட மூதி, உனக்கு அறிவே வராதா? எதுல சுத்தினாலும் ஆதாயத்தோட சுத்தணும்டா. அப்பத்தாண்டா அடுத்தவன் மதிப்பான். இப்படி வெட்டி வேலையும் வீண் காரியமுமா சுத்திக்கிட்டு திரிஞ்சா எவன் மதிப்பான்? எவன் உனக்கு பொண்ணு கொடுக்க போறான்? இப்ப யாரு பொண்ணு கேட்டு அலையிறாக? அதான் நீ அடிக்கடி சொல்லுவியே, மாலை பூத்து வந்தா எல்லாம் தானா வந்து கை கூடும்னு. இப்படியும் ஒரு இழிச்ச வாய்ப்பைய என் வவுத்துலையா வந்து பறக்கணும்? அடக்கடவுளே! அவளது அங்கலாய்ப்பையும் புலம்பலையும் கேட்டுக்கொண்டிருக்க அங்கே அவன் இல்லை. ஊரைச் சுமக்க சிறகை விரித்து விட்டான். தேவானைக்கு கல்யாணம் நிச்சயமாகிவிட்டது. வருகிற 15ஆம் தேதி முகூர்த்தம். இன்னும் 9 நாள் கிடக்கிறது. அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை. இருட்டுக்குள் விட்ட மாதிரி திகைப்பாக இருந்தது. வந்தார்கள், பார்த்தார்கள், பேசினார்கள். நிமிஷத்தில் நிச்சயம் பேசிவிட்டார்கள். இவளிடம் சம்மதம் கூட கேட்கவில்லை, அபிப்பிராயமும் கேட்கவில்லை. இவளாகவே வழிய போய் சொல்ல முடியுமா? என்னத்தை சொல்ல? அவள் சொல்ல எதிர்பார்க்காமல் கல்யாண காரியங்கள் எழுந்து ஓட ஆரம்பித்து விட்டது. மைக் செட் பேசுவதற்கு சுப்பிரமணிதான் போய்விட்டு வந்தான். அட்வான்ஸும் கொடுத்து விட்டான். அழைப்புதல் அச்சிட ஆலங்குளம் அச்சாவிசுக்கு போக வேண்டும். சுப்பிரமணிக்கு அவன் புஞ்சையில் தண்ணீர் பாய்ச்ச வேண்டியிருக்கிறது. மதிய கரண்டு முடித்துவிட்டு 6 மணிக்கு மேல் அவன்தான் போகிறான். மேட்டர் அவனே போட்டு வைத்து விட்டான். கடவுள், யோகம், நட்சத்திரமெல்லாம் அவனுக்கு ஒவ்வாது. அருஞ்சுனை காத்த ஐயனார் துணை என்று போட வேண்டிய இடத்தில் அன்பும் பாசமுமே மனித அழகு என்று எழுதி வைத்தான். மணவிழா அழைப்புதல் என்றான். நாள், கிழமை, இடம், மணமக்கள் பெயர். இது எங்கள் வீட்டு விழா மட்டுமல்ல, உங்கள் வீட்டு விழாவும் தான்.
விழாவை மகிழ்ச்சிப்படுத்துங்கள். உங்கள் அன்பும் ஆசீர்வாதமுமே மணமக்களுக்கான வாழ்க்கை துணை. வாங்க வாங்க என்று எழுதி கீழே பெற்றோர்கள் பெயர்களை குறித்தான். தேவானையின் ஐயா குமாரசாமி பார்த்துவிட்டு முகத்தை சுளித்தார். கண்களில் மறுப்பு துரித்து கொண்டு நின்றது. இது நல்லா இல்ல, கல்யாண பத்திரிக்கை மாதிரியே தெரியலையே, என்னமோ மாநாட்டு நோட்டீஸ் கணக்கால இருக்கு. சும்மா இருங்க மாமா, இதான் நல்லா இருக்கு, புதுப்பானு. எல்லாரும் அடிச்ச மாதிரி நம்மளும் அடிச்சுட்டு போயிடுவோமே, எதுக்கு இந்த தலைப்புரட்டு வேலையெல்லாம்? ஏன் எதுக்குன்னு கேட்காமலேயே எல்லாரும் போன பாதையிலேயே நாமும் போறது கூறுகட்ட வேலை மாமா. செம்மறியாடும் நாமளும் ஒன்னா. நாம நம்ம ரூட்ல நம்ம புத்தியோட போவோமே. சரி சரி, எதுக்கு நமக்குள்ள வழக்கு? உன் மனசு போலயே செய். உள் வீட்டுக்குள்ளிருந்து சுப்பிரமணியையே பார்த்து கொண்டிருந்தாள் தேவானை. பெரிதாய் மறுத்த ஐயா சட்டென்று அவனிடம் பணிந்து போகவும் இவளுக்கு சிரிப்பு பொத்து கொண்டு வந்தது. வாயில் சேலையை வைத்து பொத்திக் கொண்டாள். கல்யாணப்பட்டு கம்மல் மூக்குத்தி வாங்கி வர ஐயா குமாரசாமி ராஜபாளையம் புறப்பட்டார். அம்மாவும் சந்தோஷம் பொங்க நல்ல சேலையை உடுத்திக்கொண்டு கிளம்பிவிட்டாள். வெள்ளிக்கிழமை நல்ல நாள் என்று அம்மாவுக்கு திருப்தி. சாயங்காலம் 6:30 மணி இருக்கும். திடுதிடுவென்று யாரோ வீட்டிற்குள் நுழைகிற சத்தம். திடுக்கிட்டு ஏறிட்டாள் தேவானை. சுப்பிரமணியை பார்த்ததும் வெட்கத்தில் கூசினாள், பதுங்கினாள். மனசுக்குள் ஒருவித படபடப்பு, பரபரப்பு. யார் இருக்கா? மாமா, மாமோய். இவள் தொண்டைக்குள் சத்தமாய் கிசுகிசுத்தாள். ராஜபாளையம் போயிருக்காக. சரி, கல்யாண பத்திரிக்கை மேட்டர் எழுதி கொடுத்துருக்கேன், இருக்கும், எடுத்துட்டு வா. மனசுக்குள் இனம் புரியாத பயம், பீதியற்ற பயம். நாக்கு மேலனத்தில் ஒட்டி கொண்டது. அட, அந்த பலகை மேல இருக்கும், எடம்மா. பொறுமை இல்லாமல் அவனை வந்தான். துருதுருவென்று தேடினான். அதை இதை புரட்டினான். எடுத்துக்கொண்டு புயலாய் போய்விட்டான். அவன் போவதையே பார்த்து கொண்டிருந்தாள் தேவானை. கண்ணு மொழி ஆடவில்லை. அன்றைக்கு சுப்பிரமணி புஞ்சையில் களைவெட்டு. 5 பெண்கள் களைவெட்டினர். இவன் ஓடி ஆடி வாய்க்காலை செதுக்கினான். மறுநாள் பாய்ச்ச வேண்டிய தண்ணீரை இன்றே பாய்ச்சிவிட வேண்டியதுதான். நாளைக்கு ஏகமாய் வேலை கிடக்கிறது. ராஜபாளையம் போகணும், கல்யாண சமையலுக்கான சாமான்கள் வாங்கணும், மணமக்களுக்கான ஜமுக்காலமும் தலையணையும் வாங்கணும். லிஸ்டெல்லாம் ரெடி, பணம் தான் வாங்கணும். நாளை காலை பஸ்ஸுக்கு புறப்பட்டாக வேண்டும். மறுநாள் காலை குளித்து முடித்து நல்ல வேட்டி சட்டையை மாட்டிக்கொண்டு ஓடி வந்தான். குமாரசாமி இல்லை, அத்தையும் இல்லை, தேவானை மட்டும்தான் இருந்தாள். இவன் கட்டி வைத்திருந்த சாக்கு சுருட்டை எடுத்துக்கொண்டான். அவனுக்குள் பரபரப்பு. பஸ்ஸுக்கு நேரமாகிவிட்ட அவசரம். கண்ணுக்கு தெரியாவிட்டாலும் தேவானை இருப்பாள் என்று ஒரு நம்பிக்கை. ரூபா கொடுத்துட்டு போனாரா உங்க ஐயா? பேசுனா முத்து விழுந்துருமா? கோயில் மாடு கணக்கா தலையாட்டுறையே. சரி, ரூபா எம்பிட்டு? தெரியாது, இந்தாங்க. பொட்டலத்துடன் கை மட்டும் நீண்டது. உடம்பு முழுவதையும் சுவர் மறையில் மறைத்து கொண்டு வளையல் குலுங்கும் கை மட்டும் நீளுவதை பார்த்தவுடன் பக்கென்று சிரித்து விட்டான். எதுக்கு சிரிக்கிறான் என்று புரியாமல் துணுக்குற்று போன தேவானை விருட்டென்று முகத்தை வெளியே காட்டி பார்த்தாள். மாயக்கை நீளுதே, பேயோ என்னமோன்னு பயந்துட்டேன். நல்ல வேளை நீதானா? பொட்டலத்தை எடுத்துக்கொண்டு விறுவிறுவென்று போய்விட்டான். அவள் கூடுதலாய் தலையை நீட்டி எட்டி பார்த்தாள். அவன் முதுகு மின்னலாய் மறைந்து விட்டது. அவன் சொன்னதை நினைத்து பார்த்தாள். சொன்னபோது அவன் முகம் இருந்த கோலமும் மனசுக்குள் வந்தது. விழுந்து விழுந்து சிரித்தாள். நினைக்க நினைக்க சிரிப்பு, சிரிக்க சிரிக்க சிரிப்பு, சுதந்திரமான சிரிப்பு. வயிறே புண்ணாகிவிட்டது. அன்றைக்கு ராஜபாளைய வெயில் முழுவதும் சுப்பிரமணி தலையில்தான். மதிய சாப்பாடு கூட இல்லாமல் பகல் முழுக்க ஓடி ஓடி அலைந்தான். சரக்குகளை வாங்கி தள்ளு வண்டியில் போட்டு பஸ் ஸ்டாண்டிற்கு கொண்டு வந்து 2 மணி பஸ்ஸில் அவசர அவசரமாக ஏற்றினான். கடைசியாக கடலெண்ணெய் டின்னை உருட்டென்று தூக்கினான். பாதி தூக்கிய நிலையில் கைப்பிடி வளையம் உருவிக்கொள்ள நச்சென்று டின் கீழே விழுந்தது.
அவனது கால் பெருவிரலில் தீப்பிடித்த மாதிரி சுளீரென்றது. விரலின் முன்பகுதி சீவப்பட்டது போல காயம் பட ரத்தம் குபுகுபுவென்று தரையெல்லாம் நனைக்க, நல்ல வேளை, டின்னுக்கு சேதமில்லை, இவன்தான் சேதமாகிவிட்டான். வலி உயிர் போயிற்று. எப்படியோ சரக்குகளை ஏற்றி முடித்து ஊர் கொண்டு வந்து சேர்ப்பதற்குள் ஆத்தாடி அம்மாடி என்றாகிவிட்டது. அவன் அம்மா கால்விரல் காயத்தை பார்த்துவிட்டு குலை பதறினாள். தேகமெல்லாம் நடுங்க தலையில் அடித்து கொண்டாள். அழுகையோடு கொதித்தாள். அடப்பாவி, இப்படி ரத்தத்தை வடிச்சுக்கிட்டு நிற்கிறியே, அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு நீ எதுக்குடா இப்படி அலையிற? ஏலே ஏமாளிப்பயலே, இந்த மாதிரியா ரோசங்கெட்டு போய் திரியிறது? சூடு சொரண வேண்டாமா? அறிவு வேண்டாமா? எதுக்குமா புலம்புற? இப்ப என்ன ஆயிப்போச்சு? 2 ஊசி போட்டா 4 நாள்ல புண்ணா ஆறி போயிடும். இதுக்கு எதுக்கு இந்த கூச்சல் போடுற? போடா கிறுக்கு பயலே, உன்ன மாதிரி இழிச்சவாயன் இந்த ஊர் உலகத்துல எவனாச்சும் இருப்பானாடா? மானங்கெட்டவன்டா நீ. சுப்பிரமணிக்குள் சட்டென்ற ஒரு நிதானம், ஆழ்ந்த யோசனை. அம்மாவின் பேச்சுக்குள் வேறு ஏதோ ரகசிய முகம் காட்டுகிறது. சொல்லாமல் சொல்லுகிறாள், திரை போட்டு பேசுகிறாள். பேசுகிற பேச்சுக்குள்ளேயே ஏதோ ஊமை ஜாடை செய்கிறாள். ஜாடையில் எதை காட்டுகிறாள்? எதை உணர்த்த முயல்கிறாள்? மூளைக்குள் ஒரு வண்டு புகுந்து கொண்டு துளைக்கிறது, குடைகிறது. மனசு எங்கெங்கோ அலைகிறது, பரவுகிறது, வியாபிக்கிறது. ஒரு அளவும் பிடிபட மறுக்கிறது. முகத்தை தொங்க போட்டு கொண்டு அழுது கரைகிற அம்மாவையே பார்த்து கொண்டிருந்தான். சுப்பிரமணி மனசில் குழப்பம். தேவானை வீட்டில் கல்யாண களை கட்டத் தொடங்கிவிட்டது. புது துணிமணிகள், வீடு மராமத்து, சுவர் வெள்ளையடிப்பு, பந்தல்கள் ஊன்றுதல், மாவிலை தோரணம் கட்டுதல் என்று வேலைகள் தூள் பறந்தது. சிறகு கட்டிக்கொண்டு பறந்தது. எல்லா வேலைகளிலும் சுப்பிரமணியனின் கைரேகைகள், வியர்வை துளிகள், மன ஈடுபாடு. அங்கும் இங்குமாய் தரையில் கால் பாவாமல் ஓடித் திரிகிற சுப்பிரமணி. எங்கு திரும்பினாலும் அவன் முகம், தொட்ட இடத்தில் எல்லாம் அவன் கை வண்ணங்கள். தேவானை அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். அது நடந்து 2 மாசம் இருக்கும். இவள் பாயில் படுத்து விட்டாள். உறக்கத்தின் மடிக்குள் முகம் பதித்து மனமும் மறைகிற ஒரு மயக்க நேரம். சுப்பிரமணியின் அம்மா பேச்சு குரல் கேட்டது போல் இருந்தது. இவளது அம்மாவுடன் வந்து குசுகுசுவென்று பேசிக் கொண்டிருந்தது போல ஒரு தோற்றம். முழுசாக கேட்க முடியாவிட்டாலும் 1-2 வார்த்தைகள் தெரித்து வந்து காதில் விழுந்தன. தேவானை, சுப்பிரமணி என்று பெயர்கள் பேச்சில் அடிபட முழுக்க விழித்து கொண்டாள். கூர்மையானாள். மனசு கிடந்து தவித்தது. ஆவலில் பரபரத்தது. நெஞ்சி வெடித்து விடுவதைப் போல விம்மியது. சிறகடித்து பறக்க ஆசைப்பட்டது. அப்புறம் ஒன்றுமே காதில் விழவில்லை. சுப்பிரமணியின் அம்மா சத்தமில்லாமல் போய்விட்டாள் போலும். என்ன பேசிக்கொண்டார்கள்? அவளுக்குள் விதவிதமாய் கற்பனைகள், கனவுகள், சிறகடிப்புகள். தேவானையின் கல்யாணம் முடிந்து 3 நாட்களாகிவிட்டன. இன்று அவள் புருஷன் ஊருக்கு, புகுந்த வீட்டுக்கு புறப்பட வேண்டும். அதற்கான ஏற்பாடுகளை சுப்பிரமணிதான் செய்து கொண்டிருந்தான். குமாரசாமி செயலற்று போய் நின்றார். தேவானையின் அம்மா வாசலில் நின்று அழுது கொண்டிருந்தாள். இருவர் முகங்களிலும் விம்மி வெடிக்கிற சோகம், பிரிவு சோகம். பெற்று வளர்த்து சீராட்டி ஆளாக்கி கண் முன்னால் அணு அணுவாய் வளர பார்த்த அருமை மகளை நிரந்தரமாக இழக்கப் போகிறோமே என்கிற கலக்கம். வாழப்போகிறாள் மகள் என்கிற மகிழ்ச்சியை விழுங்கிவிட்டு மேலெழும்பி நிற்கிற வேதனை உணர்ச்சிகள். தேவானையும் சுமூகமாக இல்லை. விம்மி போயிருந்தாள். ஆனால் அளவில்லை. முகத்தில் வருத்த நிழல் மட்டும். அவள் சிறிய கண்கள் பறவையாடின. சாமான்களை எல்லாம் வண்டியில் ஏற்ற புருஷனும் மற்றவர்களும் ஏறிக்கொள்ள தேவானை தயங்கினாள். மறுகி தவிக்கிற மனசோடு வண்டியை நெருங்கினாள். மாட்டு வண்டியின் காடியை பற்றி கொண்டு திரும்பி பார்த்தாள். வலையில் சிக்கிய பறவையின் சிறகுகளாக மனசு துடிக்க அம்மாவை, ஐயாவை, சுற்றி நின்ற உறவினர்களை பார்த்தாள். சுப்பிரமணியிடம் பார்வை வந்தது. நின்றது. தயங்கியது. அவ்வளவுதான். வெடித்து கதறிவிட்டாள். கோவென்று சத்தமாய் அழுது விட்டாள்.
அவள் அழுகையை பார்த்து ஐயாவும் அம்மாவும் குலுங்கி அழ, சுப்பிரமணி தேவானையை சத்தம் போட்டு அதட்டி வண்டியில் ஏற்றினான். வண்டியில் ஏறி அமர்ந்த பின்னும் கதறி கதறி அழுதாள். அவள் பார்வை சுப்பிரமணியிடமே நங்கூரமிட்டிருந்தது. பெத்து வளர்த்த தாய் தகப்பனை பிரிகிறதுனா சும்மாவா? மனசு கடந்து தவிக்கத்தானே செய்யும். சுற்றி நின்ற உறவு பெண்களில் ஒருத்தி அபிப்பிராயம் சொன்னாள். அதுவும் தேவானை காதில் விழுந்தது. அவள் எந்த இழப்பை நினைத்து அழுகிறாள்? அது அவளுக்குத்தானே தெரியும். மாடு நகர வண்டி அசைந்தது. அவள் இன்னும் அழுகிறாள். மாலை மாலையாக கண்ணீர். கண்ணீர் திரைக்கிடையில் மங்களாய் சுப்பிரமணி ஊமை கனவாய் கலைந்து கொண்டிருந்தான்.